விண்வெளியிலிருந்து பூமியில் விழும் விண்கருக்களை விற்பனை செய்வது உலகின் பல நாடுகளிலும் அதிகரித்து வருகிறது. இது பற்றி விண்வெளி ஆய்வாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாள்தோறும் சுமார் 48 டன் விண்கற்கள் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி செல்வதாக அறிவியல் உலகம் கூறுகிறது. அவற்றுள் கடலில் விழும் விண்கற்களை மீட்பது சாத்தியமற்றது. ஆனால் பூமியின் நிலப்பகுதியில் விழும் விண்கற்கள் யாருக்கு சொந்தம் என்பதில் புதிய போட்டியை தொடங்கிவிட்டது. உலக அளவில் விண்கல் வேட்டை சமீப காலமாக மிகவும் லாபகரமான தொழிலாக மாறியுள்ளது. விண்கற்கள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. பூமிக்கு வெளியே இருந்து வருவதால் விண்கற்கள் மீதான கவனம் அதிகரித்திருப்பதுடன் அது பற்றிய சுவாரஸ்யமும் அதற்கென தனி சந்தையை உருவாக்கிவிட்டது. கடந்த ஆண்டு நியூசிலாந்து 810 கிராம் எடையுள்ள ஆப்பிள் அளவிலான விண்கல்லை முறைப்படி பதிவு செய்தது. இது டெக்கபோ நகரத்திற்கு அருகில் இருக்கும் மத்திய தெற்கு தீவில் உள்ள பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலப்பகுதியில் விழுந்தது. இதேபோல் 2004ஆம் ஆண்டு ஜூன் 12இல் ஆக்லாந்தில் வீட்டின் கூரை வழியாக 1.3 கிலோ எடையுள்ள விண்கல் விழுந்தது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகெங்கிலும் இருந்து பலர் அதனை வாங்க முன்வந்தனர். ஆனாலும் அந்த வீட்டில் வசித்த வயது முதிர்ந்த தம்பதியினர் ஆக்லாந்து போர் நினைவு அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் காட்சிக்காக அதனை ஒப்படைத்தனர். விண்கற்கள் சேகரிக்க பலரும் ஆர்வம் காட்டுவதால் சர்வதேச அளவில் இதன் வணிகம் பல மடங்கு வளர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மொஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். இணையதளங்களை விற்பனை செய்யக்கூடிய இந்த விண்கற்கள் உண்மையிலேயே ஒரிஜினல் ஆனதா? இது எப்படி நம்பி வாங்குறாங்க? நீங்க ஒரு கல் விண்கல்லாம் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான வழிகள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இரும்பு காலம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய தன்மையை வச்சு அது எவ்வளவு பழசு, எங்கேருந்து வந்தது, அந்த பொருட்களினுடைய கலவையிலிருந்து இது விண்கல் தான். விண்கல்லும் பலவிதமான விண்கல் இருக்கு. அதாவது செவ்வாய்க்கோளுக்கு பக்கத்துல இருந்து வருது, அதுக்கப்புறம் தள்ளி வருது, இன்னும் ரொம்ப தொலைவுல இருந்து வருது, நிலவுல இருந்து வருது, செவ்வாயில இருந்து வருது. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா அது எளிதா நீங்க வீட்டு முனையில நம்ம இப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பண்ண முடியாது. சராசரியா விண்கற்களோட விலை எவ்வளவா இருக்கு? சாதாரணமான விண்கல் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ரொம்ப பரவலாக கிடைக்கக்கூடிய வகை விண்கல் அப்படின்னாக்க ஒரு கிராமுக்கு சுமார் $50, அதாவது 5000 ரூபாய். அப்படி இல்லை ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய, அதாவது சூரிய குடும்பத்திலிருந்து தொலைவுல இருந்து வந்தது, அந்த மாதிரியான சில அரிதான விண்கல் அப்படின்னாக்க கிராமுக்கு $1000, அதாவது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு 10,000 இல்லை, 1,00,000 ரூபாய். கிராமுக்கு 1,00,000, அந்த லெவலுக்கு வித்தியாசம். இதனிடையே பூமியில் விழும் விண்கற்கள் யாருக்கு சொந்தம் என்பதில் பல நாடுகளில் குழப்பமே நீடிக்கிறது. சில நாடுகள் தனியாருக்கு உரிமையை அனுமதிக்கின்றன, சில நாடுகள் அரசுக்கே உரிமை என்கின்றன. கனடா, பிரான்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் விழுந்தால் நில உரிமையாளரே விண்கல்லுக்கு சட்டப்பூர்வ உரிமையாளர். நியூசிலாந்தில் உரிமம் இல்லாமல் விண்கற்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்தாலோ விற்க முயன்றாலோ அபராதத்துடன் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் நடைமுறையில் உள்ளது. நம் நாட்டுல சட்டம் என்ன சொல்லுது? குறிப்பா என்னோட நிலத்துல விழுந்ததுன்னா அந்த விண்கல் எனக்கு சொந்தமாகுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அதாவது விண்கல் விழுந்தா அது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய சொத்து. ஸோ அது ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்கணும். அதே மாதிரி தானே இப்போ நீங்க உங்க நிலத்துல நீங்க தோன்றீங்க, கீழே தங்க இருந்தா உங்களுக்கு சொந்தம் இல்லைல்ல. நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாம் அரசனுடைய பொது சொத்து, பொதுமக்கள் அது சொத்து அப்படிங்கிற அடிப்படையில் அதே தான் இதுக்கும் பொருந்தும். சர்வதேச அளவுல ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்க, பூமிக்கு வெளியில இருக்கக்கூடிய எல்லா வான்பொருட்களும் மனித குலத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுது. சீனாவில் விண்கல் மிகவும் லாபகரமான தொழிலாக உள்ளது. சில விண்கற்கள் ஆன்லைனில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. உலக பிரபலங்களான எலான் மஸ்க், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் உள்ளிட்ட பலருக்கு விண்கல் சேகரிப்பு பிடித்தமான பொழுதுபோக்காக இருப்பதால் பொதுமக்களுக்கும் அதன் மீதான மோகம் அதிகரித்திருக்கிறது. நம்ம ஊர்லயும் விண்கற்கள்லாம் விழுதா? அதை தனிநபர்களோ இல்ல அமைப்புகளோ சேகரிக்கிறாங்களா? இங்கேயும் விற்பனை நடக்குதா? சமீபத்துல தர்மபுரி அருகில அதுக்கு அங்க அரசாங்க ஊழியர்கள் போய் அதை கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. விழுது தகவல் வருது. எல்லா விண்கல்லும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை விழுற சமயத்துல நம்ம அங்க இருந்து அல்லது நல்ல அளவுல பெரிய சைஸா இருந்தாதான் தெரியும். இப்போ உதாரணமா ஒரு கோலிகுண்டு சைஸ்ல ஒரு விண்கல் விழுந்துச்சு ஒரு விவசாய நிலத்துல அப்படின்னு சொன்னா, அது விண்கல்னு அடுத்த நாள் காலைல நீங்க போகும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? அது இங்க இருக்கிற இன்னொரு கல் மாதிரி தானே தெரியும். விண்கல் வியாபாரம் பல நாடுகளிலும் படுஜோராக நடப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் விண்கல் சேகரிப்பு அறிவியல் நோக்கங்களுக்காக இல்லாவிட்டால் நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அறிவியலாளர்களின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.